Hello Makkale, hi, hello, welcome you back to my channel Two Wheels Travel Wanderer. நான் உங்கள் Prince Solomon. ஸோ போன வீடியோவில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிது. ஹெல்மெட் பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க, இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் பிங்க் பண்ணியும் கேட்டிங்க, அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் ஒரு சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸை என்னால் கிளாரிஃபை பண்ண முடிஞ்சுது. ஸோ வாட்ஸ்அப்பில் கேட்ட எல்லா டவுட்ஸுமே நான் தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் சொன்னேன். தெரியாதது எல்லாத்தையுமே நான் சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அது என்ன விடையோ அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன குறிப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைடிங் கிளப்ஸ் அண்ட் ரைடர்ஸ் ஆர் பைக்கர்ஸ் பற்றின இருக்கிற மித்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களை மாதிரி பிகினர்ஸாக இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ட்டு ஒரு மித் இருக்குது. ஸோ அது கிடையவே கிடையாது. ட்ரூத் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, ட்ராவல் இஸ் நாட் காஸ்ட்லி. ஸோ ட்ராவல் அப்படின்றது நான் காஸ்ட்லியே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் எப்படி ரொம்ப எஃபெக்டிவாக உங்கள் காசை நீங்கள் செலவழிக்கிறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ட்ராவல் இருக்க போகுது. எந்த மாதிரியான ஹோட்டல், எந்த மாதிரியான உணவு, ஸோ எல்லாமே உங்கள் எக்ஸ்பென்ஸ்குள்ளே அடங்கும் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டாவது மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடர்ஸ் ஆர் ஆல் ரிச் அப்படின்ட்டு ஒரு வதந்தி, அப்படி இல்லைன்னா பொய்யை நம்பிட்டு இருக்காங்க. ஸோ ரைடர்ஸ் ஆர் ஆல் நாட் ரிச், அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் காஸ்ட்லி ஹெவி சிசி பைக்ஸ் ஓட்டுறவங்களும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி லோ அண்ட் சிசி பைக்ஸ் பட்ஜெட் ட்ராவல் பண்ணி இப்போ இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியாவே ஜஸ்ட் 35,000 ருபீஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ண ஒரு சில பீப்புளையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ரைடர்ஸ் ரொம்ப பணக்காரங்க, அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்க வண்டிக்கு, ஆக்சசரிஸ்க்கு, பெட்ரோலுக்கு நிறைய செலவிட்டு போகிறாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரைடர்ஸ் எல்லாமே நீங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறவங்க ரைடர்ஸ். ரெண்டாவது ஒரு சில இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, வாரம் முழுக்க மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே எங்கேயாச்சும் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்ட்டு பார்க்குற ஒரு சில பேரும் இருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அகெயின் ஒரு சில பேர் ரொம்ப பேஷனேட்டாக நான் சொன்னேன். ஸோ அவங்க இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணணும், ஸோ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ரொம்ப டிட்டர்மெண்டாக பேஷனேட்டாக இருக்கிற சில பீப்புளும் இருக்காங்க. ஸோ இட் அகெயின் டிபெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன தேவை இங்கே ரைடிங்காக ஜஸ்ட் ட்ராவல். இப்போ எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா, எனக்கு நார்மலாக பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லையோ கார்லேயோ போகிறத விட நான் தனியாகவோ இல்லைனா இந்த மாதிரி என்ன மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் இருந்தாங்கன்னா பைக்கில் போகிறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ மூணாவது மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லி பைக்ஸ் அப்படி இல்லைன்னா ஹை அண்ட் சிசி பைக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மித். ஸோ அது கிடையாது. ரைடிங் கிளப்ஸ் ஆர் எந்த மாதிரியான நீங்கள் ரைடர்ஸாக பார்த்தாலுமே நீங்கள் லோ அண்ட் சிசின்றது நீங்கள் 150 சிசி தான் இருக்கணும் அப்படின்றதும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி மோட்டர் சைக்கிள் ரைடிங் கிளப்ஸ் எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் 150 சிசி பைக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னொரு உண்மையான ஸ்டோரி நான் சொல்கிறேன். கேரளாலேருந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் ஹோண்டா டியோ அந்த 2 வீலரில் ஒரு 4 கியர் வெஹிக்கிளில் கன்னியாகுமரி டு காஷ்மீர் K2K பண்ணார். அகெயின் அது ஒரு பேஷன், ஒரு டிட்டர்மிண்டாக பண்ணது. ஸோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணது. நீங்கள் காஸ்ட்லி பைக்ஸ் இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட என்ன பைக் இருக்கோ அந்த பைக்கை வச்சே நீங்கள் ரைடை உங்களுக்கு எங்கே தோணுதோ நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். டிவிஎஸ் 50ல் ரைட் பண்ணவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சம் 1000 சிசி 1500 சிசி பைக் அந்த மாதிரிலாம் ரைட் போகிறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அந்த எபிலிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பைக்ஸ் ஒரு கண்டிஷன் பொறுத்து தான் உங்களுடைய ட்ராவலும் அமைய போகுது. நாலாவது மித் என்னென்னா, ஒரு ரைடிங் கிளப்புக்குள்ளே போகணும் அப்படின்னா நல்லா காஸ்ட்லி கியர்ஸ், ஹெல்மெட், ஆக்சசரிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கணும் அப்படின்ட்டு கிடையவே கிடையாதுங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரைடிங் கிளப்பில் சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடர்ஸ் ஷுட் பி ஹேவிங் அ ப்ராப்பர் ரைடிங் ஜாக்கெட், knee guard, boots or proper shoes, gloves, helmet. இது எதுக்கு அப்படின்னா சேஃப்டி. இப்போ ஒரு குரூப் ஆஃப் 10 ரைடர்ஸ் ஆர் 5 ரைடர்ஸ் அப்படின்ட்டு சும்மா போகும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ப்ராப்பர் ஃபார்மேஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது இன்கேஸ் யாராச்சும் ஒரு ரைடர் ஜஸ்ட்டு அவங்கக்கிட்ட ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஏதாச்சும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த மொத்த ரைடிங் கிளப்பையுமே ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் ரைடிங் கிளப்பாக நீங்கள் குரூப் ரைடாக போகிறதா இருந்தாலும் இல்லைனா நீங்கள் சோலோவாக போகிறதா இருந்தாலுமே
நீங்கள் வந்து ரைடிங் கியர்ஸோடு போகிறது ஃபஸ்ட் அண்ட் மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி. அதுக்கு நீங்கள் காஸ்ட்லி கியர்ஸாக இருக்கணும், நீங்கள் ரேஸ் ட்ராக்கில் போகிற மாதிரி இந்த ஆல்பின் ஸ்டார்ஸ், டைனீஸ் அந்த மாதிரி இருக்கணும்ட்டு கிடையவே கிடையாது. உங்களால் என்ன முடியும்? ஸோ அந்த ரைடிங் கியர்ஸ் வந்து இஸ் இட் ரியலி ஒர்த் ஃபார் யோர் மணி? உங்கள் உயிரை வந்து காப்பாற்றுமா, உங்களுடைய பாடியை டேமேஜ் பண்ணாமல் அது வந்து காப்பாற்றுமா அப்படின்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ரைடிங் கிளப்ஸ் கூட ஜாயின் பண்ணி ஆர் நீங்கள் சோலோவாக கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 5வது மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடிங் கிளப்பில் இருக்கிறதுக்கு நான் வந்து மாத சந்தா இல்லைனா வருட சந்தா கட்டணும் அப்படின்றது இருக்குது. நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ரைடிங் ரைடர்ஸை பற்றி தெரியாதவங்க, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மித் வச்சுருக்காங்க. நீங்கள் போய் சும்மா சொன்னாலே நான் வந்து ஒரு ரைடர், நான் ஒரு ட்ராவலர், பைக்கர் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே வந்து அவங்க அவங்க பேசிக்காகவே என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து எந்தெந்த ரைடிங் கிளப்ஸில் இருக்கீங்க, மாதம் எவ்வளோ கட்டுறீங்க, இல்லை வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க, மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க அறியாமை தான் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய ரைடிங் கிளப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாத சந்தாவோ இல்லை வருட சந்தாவோ கிடையவே கிடையாது. ஸோ சில கிளப்ஸ் வந்து ஒன் டைம் ஃபீஸ் வாங்குவாங்க, அதாவது ஒரு ₹1000 ₹1500 அந்த மாதிரி ஜஸ்ட் ஒன் டைம் ஆஸ் அன் என்ட்ரி ஃபீ அது மட்டும் வாங்குவாங்க. ஸோ அதுவுமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளப்புன்னு போகும்பொழுது கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து பேட்ஜ், ஸ்டிக்கர்ஸ், டிஷர்ட்ஸ் இதெல்லாமே கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு சில டிஃபால்ட்டாகவே சில கிளப்ஸ்லாம் வந்து ஒரு டிஃபால்ட் அமௌண்ட் வாங்க. இப்போ டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா $300 to $500 இருக்கும். அப்புறம் பேட்ஜ், ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஆஸ் அன் என்ட்ரி ஃபீ வந்து ₹1000 or 500 or 1500 அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும். ஸோ அடுத்த 6வது மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடிங் கிளப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடிக்கடி அவங்க கூப்பிடுற இடத்துக்கு எல்லாமே நீங்கள் வந்து ட்ராவல் போயிட்டே வரணும். ஸோ லாங் ட்ராவலாக இருக்கட்டும் இல்லைனா ஷார்ட் ட்ராவலாக இருக்கட்டும், அடிக்கடி அவங்க கூட போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. அது கிடையாதுங்க. ஸோ எங்களை மாதிரியான பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்காக நாங்கள் ரைட்ஸ் போகிறோம், மெயின் ரீசன். அதே மாதிரி சில பேர் வந்து கொஞ்சம் பேஷனேட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காகவுமே ரைடு போவாங்க. ஸோ ஒரு மீட்டப்போ இல்லைனா வந்து எங்கேயாச்சும் ரைடு போகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து போகணும் அப்படின்ட்டு கிடையாது. ஒரு சில ரைடிங் கிளப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இயர்லி 3 ரைட்ஸ் நீங்கள் எங்கள் கூட வரணும் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த ரைடிங் கிளப்பில் இருக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ யாரெல்லாம் கிளப் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, ஸோ ஒருத்தர் தெரிஞ்சுக்க அறிமுகமாகிக்க தான் இந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அதே மாதிரி எல்லா ரைட்ஸுக்கும் போயிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அதுவுமே கிடையாது. இட்ஸ் அகெயின் ஆப்ஷனல். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, நான் வந்து போன இடத்துக்கே வந்து மறுபடியும் வந்து போகிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். ஸோ ஆல்ரெடி போயிட்டோம், மறுபடியும் அதே இடத்துக்கு போகணுமா அப்படின்ட்டு. 7வது மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரைடர் அப்படின்ட்டு ஒரு நான் பைக்கிங் பர்சன் கிட்ட போய் நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க காமனாக கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லே லடாக் போயிட்டு வந்துட்டிங்களா, காஷ்மீர் போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்ற கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ ரைடராக இருந்தால் கண்டிப்பாக லே லடாக் போயிட்டு வரணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ அந்த மித்தையுமே நான் வந்து உடைக்கிறேன். ஸோ ரைடிங் அப்படின்ட்டு என்னென்னா, இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்புறம் சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து 2 வீலில் ஒரு பைக்கில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். சில பேர் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சைக்கிளிங்கில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு காலங்காலமாக நிறைய பேர் வந்து பைக்கிங்கில் போகிற ஒரு கேங்கும் இருக்காங்க. அதே மாதிரி சைக்கிளில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பீப்புளும் ஒரு கேங் இருக்காங்க. இட் அகெயின் டிபெண்ட்ஸ். சில பேர் அந்த மோஸ்ட்லி 2 வீலர்ஸில் எதுக்கு போவாங்க அப்படின்னா, அந்த காற்று வாங்கிட்டு நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஜாலியாக போய் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் போயிட்டு வருவாங்க. ஸோ லே லடாக் கண்டிப்பாக போயிட்டு வரணுன்ட்டு அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் வந்து நிறைய சீனியர் மோஸ்ட் ரைடர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து டெக்கேட்ஸாக ரைடிங் கிளப்லேயே இருக்காங்க. அவங்களுமே வந்து லே லடாக்லாம் போயிட்டு வந்தவங்க கிடையாது. ஸோ சில பேர் போயிட்டு வந்தவங்க இருக்காங்க. அகெயின் இட்ஸ் நாட் கம்பல்சரி. லே லடாக் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி, கொடைக்கானல் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹைப்பான ஒரு பிளேஸ். ஸோ அது வந்து நம்ம இன்கேஸ் டிட்டர்மெண்ட்டாக பேஷண்டாக இருக்கிறவங்க, இல்லை நான் லே லடாக் போயிட்டு வரணும், அங்கே வந்து ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு ஆசையை வளர்த்தவங்க போயிட்டு வரலாம். இல்லை நான் வந்து இங்கே ட்ரெயின் ஆகிட்டு இங்கே நான் ஃபஸ்ட்டு நான் உள்ளூர் வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டு உள்ளூர் இடத்த நல்லா ஓட்டி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வெளி இடத்துக்கோ வெளியூருக்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக நான் இன்னும் லே லடாக் போனதே கிடையாது. நான் கவர் பண்ண ரீஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்குள்ளே தான் நான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி நான் இன்னும் வெளியில் போகலை. அப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு எனக்கு ஆசை இருக்குது. போகும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு நேரம் எல்லாத்துமே கூட வரும். ஓகே மக்களே, ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து டாப் மித்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ் அபவுட் ரைடிங் கிளப்ஸ், ரைடர்ஸ் ஆர் பைக்கர்ஸ். ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் அது வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம் அது என்ன அப்படின்ட்டு. அப்படி இல்லை உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா என் நம்பர் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சொல்லலாம், இல்லை இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக்லையோ என்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் அமுக்கிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரின்ஸ் சாலமன், 2 வீல்ஸ் ட்ராவல் வாண்டரர். ஸ்டே சேஃப்.